வணக்கம் அன்பு நண்பர்களே. விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரையில் அமைந்துள்ளது ஸ்ரீ வக்ரகாளியம்மன் ஆலயம். இங்கு வீட்டிற்கும் இந்த அம்மனின் சிறப்புகள் மற்றும் வரலாறு குறித்து இந்த காணொளியில் நாம் பார்ப்போம். முன்பு ஒரு காலத்தில் வக்ராசுரன் எனும் அரக்கன் சிவனை நினைத்து கடும் தவம் செய்தான். தனது தவ வலிமையால் தன் முன் தோன்றிய சிவனிடம் சாகா வரம் பெற்றான். தான் பெற்ற வரத்தை கொண்டு தேவர்களை கொடுமை செய்து வந்தான். அவன் செய்த கொடுமைகளையும் தொல்லைகளையும் தாங்க முடியாத தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டனர். சிவபெருமான் வைகுண்டவாசனான மகாவிஷ்ணுவை அழைத்து வக்ராசுரனை வதம் செய்யுமாறு கூற, அவரும் அந்த வக்ராசுரனுடன் போரிட்டு தனது ஸ்ரீசக்கரத்தை ஏவி அவனை வதம் செய்தார். அவனது அழிவுக்கு பின் வக்ராசுரனின் தங்கையான துன்மகி தன் அண்ணன் மரணத்திற்கு காரணமான தேவர்களை அழிக்க வேண்டும் என்று எண்ணி தேவர்கள் மீது போர் தொடுத்தாள். அரக்கியான அவளை வதம் செய்ய திருக்கையிலை நாதனான சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கூற, பார்வதி தேவியும் அரக்கியை வதம் செய்ய சென்றார். போர் புரியும் சமயம் துன்மகி கர்ப்பமாக இருந்தது அம்மனுக்கு தெரிய வந்தது. அந்த சிசுவின் மீது இரக்கம் கொண்ட அன்னை துன்மகியின் வயிற்றை கிழித்து அவள் வயிற்றிலிருந்த சிசுவை தனது வலது காதில் குண்டலமாக அணிந்து கொண்டு பின் அரக்கியான துன்மகியை வதம் செய்தாள். வக்ராசுரனின் தங்கையை அழித்ததால் வக்ரகாளியாகவே அதன் பின் அங்கேயே அமர்ந்து விட்டாள். வக்ரகாளியாக உமாதேவி வீட்டிற்கும் இவ்வூர் நாளடைவில் அவள் பெயரிலேயே திருவக்கரை என்று அழைக்கப்பட்டது. இத்தலத்தில் தாய் வக்ரகாளியின் திருவுருவம் பார்ப்பவரை மெய்சிலிருக்க வைக்கிறது. உலகை காத்து ரட்சிக்கும் தாய் இங்கு தீச்சுவாலையை பின்னணியாக கொண்டு மண்டை ஓட்டு கிரீடத்துடன் தலையை சற்று இடதுபுறமாக சாய்த்தபடி அமர்ந்த கோலத்தில் அருள் புரிகிறார். வலது காதில் சிசுவின் பிரேத குண்டலம் காணப்படுகிறது. இத்தலத்தில் அன்னை கோரை பற்களுடன் சினங்கொக்கும் உருண்டை விழிகளால் பூமியை நோக்குகிறாள். அம்மன் வலது காலை சற்றே மடித்து பீடத்தில் ஊன்றியபடியும் இடது காலை தரையில் ஊன்றியபடியும் உடலை சற்று வலதுபுறமாக திரும்பிய நிலையில் அமர்ந்துள்ள காட்சி வேறு எங்கும் காண கிடைக்காத கண்கொள்ளா காட்சியாகும். மன நிம்மதி கிடைக்க, கிரக தோஷங்கள் நீங்க, காரிய தடைகள் நீங்க, ஜாதக கிரக தோஷங்கள், வியாபார தடைகள், உத்தியோக தடைகள் நீங்கவும், திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்கள் இத்தலத்திற்கு வந்து வக்ரகாளியம்மனை வணங்குகிறார்கள். நன்றி நண்பர்களே. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்த லைக் பண்ணுங்க. மேலும் வக்ரகாளியம்மன் தொடர்பான செய்திகள் உங்களுக்கு ஏதேனும் தெரிந்திருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க.